Well, good evening. Parents sir. நீங்க கிரேட் 8 தானே? சொல்லுங்க, கிரேட் 8 தானே? கடைசியா என்ன படிச்சோம்னு சொல்லுங்களேன். கேள்வி எழுதணும் சார். மரியாதை அணிவகுப்பில் உள்ள என்னது? திருப்பம். எதுல கேள்வி எழுதுனீங்க? சொல்லுங்க. கொஞ்சம் சொல்லுங்க. கடைசியா என்ன படிச்சோம்? எழுதிருக்கா சொல்லுங்க. மரியாதை அணிவகுப்பில் உள்ள திருப்புதல்கள். சொல்லுங்க பிள்ளை. மரியாதை அணிவகுப்புல திரும்புதல் படிச்சோமா? திரும்புதல் படிச்சிட்டோம்னா இன்னைக்கு நாங்க மரியாதை அணியொன்று எவ்விதம் செல்லும் அதானே பார்க்கலனா? என்ன புக்கு கொஞ்சம் பார்த்துருவோம். ரைட், பாருங்க பிள்ளை.
ஏப்ரல் நாங்க படிச்சது வந்து இது மட்டும் தான் பார்த்தேன்னா திரும்புதல். காலம் குறித்தல் பார்த்துட்டு நாங்க போவோம். ரைட், காலம் குறித்தலை பாருங்க. காலம் குறித்தலுக்கு சந்தத்துடனான கொன்னிலைன்னு சொல்லப்படுது. இந்த காலம் குறித்தல் அப்படிங்கிறது வந்து சந்தத்துடனான ஒரு கொன்னிலை. சரியா? இது நிமிர்ந்து நிற்கும் கொன்னிலையிலிருந்து காலங்குறி என்ற கட்டளைக்கு ஆரம்பிக்கப்படும். நிமிர்ந்து நில் அப்படின்ற அந்த நிமிர்ந்து நிற்கிற கொன்னிலையிலிருந்து காலங்குறி டைம்னு சொல்லுவாங்களே, அது காலங்குறி அப்படின்ற கட்டளைக்கு ஆரம்பிக்கப்படும். முதலாவதாக இடது கால முழங்கால மடித்து தொடை தரைக்கு சமாந்தரமாக வரும் விதத்துல முன்னால் உயர்த்துக்க. முதலாவதாக என்ன செய்யணும்? தொடைக்கு இடது கால முழங்கால மடித்து தொடைக்கு சமாந்தரமாக வரும் விதத்துல முன்னால் உயர்த்தணும். சரியா? அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பின்னர் உயர்த்திய இடது காலை வலது கால அருகே வேகமாக நிலந்துள்ள செய்யலாம். அப்ப இடது காலத்தை நாங்க தூக்குவோம். அப்ப அந்த மாதிரி தூக்கும் இடது காலை வலது காலுக்கு அருகில வேகமாக நிலந்துள்ள செய்யணுமா? சரியா? சரி சார். சரியா? பின்னர் வலது காலை முழங்காலில் மடித்து தொடை தரைக்கு சமாந்தரமாக விதத்துல முன்னால் உயர்த்துங்கள்னு இருக்கு. சரிதானே? அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா உயர்த்திய வலது காலை இடது காலுக்கு அருகில வேகமாக நிலத்தொட செய்யணும். அப்ப உயர்த்திய வலது கால் நாங்க தொடை வந்து தரைக்கு சமாந்தரமாக வரக்கூடிய விதத்துல வலது காலை உயர்த்துறோம். அவ்வாறு உயர்த்திய வலது காலை இடது காலுக்கு அருகாமையில வேகமாக நிலத்தோட செய்யணும். சரியா? அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இச்செயற்பாட்டினை ஓய்வு வழங்காது துரிதமாக செய்யணும். அப்ப இந்த செயற்பாடை பிரஸ்ட் இல்லாம ஒரே கதியில செய்துகிட்டே இருக்கணும். அடுத்து பாருங்க, இவ்வாறாக பாதங்கள் இரண்டையும் கட்டளையின் சந்தத்திற்கேற்ப மாற்றி மாற்றி உயர்த்துவதையும் நிலம் தொடுவதையும் தொடர்ச்சியாக செய்யணும். ரைட்? அப்ப இந்த மாதிரி பாதங்கள் ரெண்டையும் கட்டளையின் சந்தத்திற்கேற்ப மாற்றி மாற்றி உயர்த்துவதையும் நிலம் தொடையும் நாங்க என்ன செய்யணும்? மாற்றி தொடர்ச்சியாக செய்யணும். இச்செயற்பாட்டின் போது கைகளின் நிலையும் உடலின் இருபுறமும் கீழ் நோக்கி தொங்க விட்டு கைவிரல்கள் மடித்து அசையாதவாறு வைத்திருக்க வேண்டும். பார்வை நேராக முன்னால் இருக்காங்க. அப்ப கைவிரல்களை மடிச்சு கையை மூடி அப்படியே அசையாது உடலுக்கு பக்கவாட்டில் வச்சிருக்கணும். அதே மாதிரி எங்களுடைய பார்வை நேராக முன்னால் இருக்க வேண்டும். சரியா? அடுத்து பாருங்க, காலம் குறிக்கும் போது தரித்தல். அதாவது ஹார்ட் ஃபார் மார்க் டைம். இந்த மார்க் டைம்ல எப்படி நாங்க தரித்து நிக்கணும்? காலம் குறிக்கும் நிலையில் உள்ள ஒருவருக்கு அல்லது அணிக்கு கொடுக்கப்படும் தறி என்ற கட்டளைக்கென கொன்னிலையே இதுவாகும். அப்ப தரித்து அப்படிங்கிற அந்த கட்டளைக்கான கொன்னிலை தான் இங்க சொல்லப்பட்டிருக்குதான். தறி என்ற கட்டளை வலப்பாதம் தரையை தொடும்போது கொடுக்கப்படும். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக பேணப்பட்டு வந்த அந்த சந்தர்ப்பத்துக்கு அமைய இடது பாதத்தை மீண்டும் உயர்த்தி
நிலம் தொட செய்யுங்கள். அப்ப முதலாவதாக வலப்பாதம், எங்களுடைய வலப்பாதம் நிலத்தை தொடும் பொழுதுதான் இந்த தறி அப்படின்ற கட்டளை வந்து கொடுக்க போறாங்க. வலது பாதம் நிலத்தை தொடும்போது. சரியா? அப்ப தொடர்ச்சியாக இது பேணப்படுவதால சந்தர்ப்பத்துக்கு அமைவாக இடது பாதத்தை உயர்த்தி நாங்க மீண்டும் நிலம் தொட செய்யணும். சரியா? அடுத்து வலது கால முழங்கால மடித்து தொடை வந்து தரைக்கு சமாந்தரமாகவும் விரல் நுனிகள் நிலத்தை நோக்கியும் இருக்கும் விதத்துல உயர்த்தி, அதாவது வலது கால என்ன செய்யணும்? எங்களுடைய முழங்கால மடிக்கணும். மடிச்சு எங்களுடைய வலது காலானது எங்களுடைய தொடை தரைக்கு சமாந்தரமாகவும் விரல் நுனிகள் நிலத்தை நோக்கியும் இருக்கும் விதத்துல உயர்த்தி, எங்களுடைய காலை உயர்த்தி நாங்க பாருங்க, இதுல முதலாவது படம் சரியா இருக்கு. இந்த மாதிரி எங்களுடைய காலை உயர்த்தி நாங்க வச்சு கொள்ளணும். சரியா? அடுத்து இடக்காலினருக்கு வேகமாக நிலத்தொட செய்யும். அப்ப அந்த மாதிரி தூக்குன பாதத்தை இடது காலத்துக்கு பக்கத்துல வேகமாக நிலம் தொட்டு செய்து இந்த 2வது படம் 2:16 இருக்கிற மாதிரி நிக்கணும். அதுக்கு பிறகு பாருங்க, சரியாக அணிநடையில் நடத்தல். சரியா? அணிநடையில அணிநடை அப்படிங்கிறது வந்து அணி நடத்தல் என்பது நடக்கும் கொண்டிலேயே ஒரே விதமாகவும் சந்தத்துக்கு அமையவும் கட்டளைக்கு ஏற்பவும் செய்யும் சந்தர்ப்பம். அதாவது அணியில் நடக்கிறது, நாங்க அணியில மார்க் டைம் சொல்லி நாங்க அணியில நடப்பதானே லெஃப்ட் ரைட்னு அப்படி நடக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த கொன்னிலையை வந்து ஒரே விதமாக சந்தத்துக்கு அமையவும் கட்டளைக்கு ஏற்பவும் செய்யும் சந்தர்ப்பமாகும். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, குழுவாக அணியில் நடக்கும்போது, நாங்க வந்து ஒரு குரூப்பா சேர்ந்து ஒரு அணியில் நாங்க நடக்கும்போது எங்களுடைய பாதங்கள் வந்து அதே மாதிரி எங்களுடைய பாதங்கள், எங்களுடைய கைகள் என்பன சந்தத்துடன் அசையப்படும். சரியா? இதோட அசையக்கூடியதா இருக்கும். அணியில் நடப்பது பிரதான 2 பிரிவுகளை கொண்டுள்ளது. அப்ப அணியில நடக்கிறது அப்படிங்கிறது பிரதானமாக 2 நிலைகளை கொண்டிருக்குதான், பிரிவுகளை. ரைட்? வேகமாக நடத்தல், மெதுவாக நடத்தல்னு சொல்லி 2 பிரிவுகளை கொண்டு இந்த நடத்தல் நடத்தப்படுது. சரியா? நாம் இங்கு அணிநடத்தல் பயிற்சி பெறுவோம். அப்ப அணிநடத்தல் பயிற்சி நாங்க தயாராகி அதை பெற்றுக்கொள்வோம். ரைட்? பாருங்க, நாம் இங்கு அணியில் நடத்தல் பயிற்சி பெறும். இந்த அணி நடையில் நாங்க பயிற்சி பெறுவோம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு இணங்க தனியாக அல்லது தனியாக நிமிர்ந்து நிற்றல் நிலையில் நிற்கும் போது முன்னே செல் என்ற கட்டளையுடன் அணியில் நடத்தல் ஆரம்பமாகும். அப்ப பாருங்க, மரியாதை அணிவகுப்பில் நாங்க தனியாக நிற்கும் பொழுது முன்னே செல் அப்படின்னு ஒரு கட்டளை வந்தா தான் நாங்க என்ன செய்யணும்? எங்களுடைய மூவிங்கை நாங்க ஆரம்பிக்கணும். அடுத்து பாருங்க, இடம் என்ற கட்டளை கிடைத்த உடனேயே இடப்பாதத்தை எதிரில் வீசி முதலில் குதிகாலினாலும் தொடர்ந்து பாதத்தின் விரல்களினாலும் நிலத்தை தொடுங்கள். அப்ப முதலாவது இடம் அப்படின்ற அந்த கட்டளை கிடைச்ச பிறகு நாங்க என்ன செய்யணும்?
எங்களுடைய பாதத்தை இடப்பாதத்தை எதிரில் வீசி முதல்ல குதிகால்னால இடது தொடர்ந்து பாதத்தின் விரல்களினாலும் நிலத்தை தொடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்துல நிமிர்ந்து நிற்றல் கொன்னிலையிலிருந்து வலக்கையை முன்னால் தரைக்கு சமாந்தரமாகவும் தோள் மட்டத்துக்கு உயர்த்தியும் முன்னால் நீட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்க நிமிர்ந்து நிற்கக்கூடிய சந்தர்ப்பத்துல எங்களுடைய கொன்னிலைகளை நாங்க கடைபிடிச்ச மாதிரி எங்களுடைய வலது கையை முன்னால் தரைக்கு சமாந்தரமாகவும் தோள் மட்டத்துக்கு உயர்த்தியும் முன்னால் நீட்டுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இடக்கையை முடியுமான அளவு பின்னால் கொண்டு செல்லுங்கள். எங்களுடைய இடது கையை நாங்க நடக்கத்திலே போறோம், இடது கையை முடியுமான அளவு பின்னால் கொண்டு போவோம். வலம் எனப்படும் போது பின்னால் உள்ள வலப்பாதத்தின் குதிகாலையும் பின்னர் பாத விரல்களையும் முன்னால் வளையுங்கள் இருக்கு. அடுத்து பாருங்க, இடக்கையை முடியுமான அளவு பின்னால் கொண்டு செல்லணும். அது மட்டும் இல்லாம வலம் எனப்படும் போது பின்னால் உள்ள வலப்பாதத்தின் குதிகாலையும் பின்னர் பாத விரல்களையும் முன்னால் வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பின்னால் உள்ள இடது கையை தரைக்கு சமாந்தரமாக தோள் மட்டத்துக்கு உயர்த்தி முன்னால் செலுத்துங்கள். அதாவது இந்த நடக்கும் பொழுது எங்களுடைய கைகள் எங்களுடைய தோள் மட்டத்துக்கு போயிட்டு தான் வரணும். சரியா? முன்னால் உள்ள வலது கையை நீட்டி முடிந்த அளவு பின்னால் கொண்டு செல்லுங்க. அப்ப முன்னால் போற வலது கையை நீட்டி முடிஞ்ச அளவு பின்னால் கொண்டு செல்ல சொல்றாங்க. ரைட், அப்படியே இருங்க, அப்படியே வரேன். ஓகே சார். எனக்கு கொஞ்சம் சுகம் இல்லை இன்னைக்கு. இதுக்கு முன்னுக்கு உள்ளதான் சார் எழுதின மணி. இதுதான் சார். அது இல்லை, கொஞ்சம் வரேன். இதுக்கு முன்னுக்கு போல சார். அது இல்லை, அது இல்லை. இது எழுதுங்க. இதானே படிச்சோப்ப, இது எழுதுங்க.
எழுதுங்க. எழுதுங்க. எழுதிட்டு சொல்லுங்க. எழுதிட்டு சொல்லுங்க. ஓகே. எழுதிட்டு சொல்லுங்க. எழுதியாச்சு சார். Finish sir.
ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். எழுதிட்டீங்களா? ஓ சார். அப்படியே இதே எழுதுங்க. இதை எழுதுறீங்களா? ஓ சார். குயிக்கா எழுதுங்க.
ஓகே சார். எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு. இல்ல எழுதிட்டீங்களா? நோ சார். எனக்கு சுகமில்லப்பா. ஓகே சார். எல்லாரும் எழுதிட்டீங்களா? நோ சார். எப்படி எழுதிட்டீங்களா? நோ சார், லாஸ்ட் சார். சார். ரைட், அது 2 தானே பார்த்தோம். ரைட், அப்படியே இருங்க. ரைட், பாருங்க. அணியில் நடக்கும் போது தரித்தல். என்னங்க, மரியாதை அணிவகுப்புல நடக்கும்போது எப்படி தரித்து நிக்கிறது. சரியா? இதுல பாத்தீங்கன்னா, அணியில் நடந்து செல்லும் போது தறி என்ற கட்டளை கிடைத்தவுடன் அஹ், நிகழ்த்தும் சந்தத்துடனான கொன்னிலையே இதுவாகும். அதாவது நாங்க இந்த மரியாதை அணிவகுப்புல நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது தறி அப்படின்ற கட்டளை எங்களுக்கு கிடைச்சதோட அங்க சந்தத்தோட தான், அந்த நாங்க எப்படி ஒரு ஒரு பீட்ல தானே போய்கிட்டு இருப்போம், அந்த பீட்டோட தான் நாங்க இந்த தறிங்கிற கட்டளைக்கு செயற்பட போறோம். சரியா? அப்ப அந்த சந்தத்துடனான கொன்னிலை தான் இந்த தறி. அதாவது இந்த மணி அணி அணி அணிநடையின் போது தரித்தல் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? அப்ப இடப்பாத குதி என்ன, சரியா? இடப்பாத குதி நிலத்தை தொடுவதோடு, எங்களுடைய இடது பாதத்தினுடைய குதிகால் நிலத்தை தொடுவதோட இந்த தறி அப்படின்ற கட்டளை கிடைக்கும். சரியா? சாதாரண அணிநடை சந்தர்ப்பத்தை பேணியவாறே வலப்பாதத்தினால் சாதாரண கவடொன்றை முன்னால் வையுங்கள். அப்ப இந்த தறின்ற கட்டளை எங்களுடைய இடப்பாதத்தினுடைய குதிகால் நிலத்துல பட்டதோட தான் தறின்ற கட்டளை எங்களுக்கு கிடைக்கும். அந்த கட்டளை கிடைச்சதோட நாங்க சாதாரணமாகவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்க பேணி எங்களுடைய வலது பாதத்தினால ஒரு
கவடம்னு நாங்க முன்னால வச்சு நாங்க தரித்து நிக்கணும். சரியா? இப்ப வலிமையான விதத்துல கைகளை முன்னாலும் பின்னாலும் அசைக்கணும். நின்ற இடத்துல இருந்தே எங்களுடைய கைகளை முன்னாலும் பின்னாலும் நாங்க அசைக்கணும். அதாவது நின்ற இடத்துல இருந்தே நாங்க நடக்கிற மாதிரி அந்த மார்ச்சிங்க செய்யறதுதான் தரின்ற கட்டளையோட நாங்க செய்யறது. சரியா? பின்னர் இடப்பாதத்தினால் குறுகிய கவடொன்றை முன்னால் வைப்பதோடு அசைந்து கொண்டிருக்கும் கைகளை உடலின் இருபுறமாக நேராக கொண்டு வாருங்கள். அப்புறம் அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? எங்களுடைய இடது பாதத்தால ஒரு குறுகிய கவடொன்றை நாங்க முன்னால் வைக்கிறதன் மூலமாக அசைந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய கைகள் ரெண்டையும் எங்களுடைய உடலின் 2 புறமாக நாங்க கைகளை மூடி அப்படியே பெருவிரல் நிலத்தை பார்த்த மாதிரி கைகளை மூடி எங்களுடைய உடலின் 2 புறமாகவும் நாங்க வச்சுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு தொடை தரைக்கு சமாந்தரமாக வரும் வரையில எங்களுடைய தொடை தரைக்கு சமாந்தரமாக வரும் வரைக்கும் வலப்பாதத்தை முன்னால் உயர்த்தி நேராக இருக்கும் இடப்பாதத்தின் அருகே நிகழ்ந்தொடை செய்யணும். சரியா? இப்ப இடம் பாதம் நேராக இருக்கும். அப்ப வலப்பாதத்தை நாங்க முன்னால் உயர்த்தி இடப்பாதத்துக்கு அருகே நிமிர்ந்தொடை செய்யணும். சரியா? அப்ப தரித்தலின் முடிவுல நிமிர்ந்து நிற்றல் கொன்னிலை இருப்பதை காண முடியும். அப்ப நாங்க தரித்தலின் முடிவுல என்ன செய்வோம்? நிமிர்ந்து நிற்போம். ஒன்று நாங்க விரைப்பாக நிமிர்ந்து நிற்றல், இந்த கொன்னிலத்தை நாங்க நிக்க போறோம். சரியா? அடுத்து அணிநடை குழு ஒன்றை அமைத்தல். சரியா? நாங்க இதை கொஞ்சம் எழுதிட்டு வருவோம். அணிநடையில் நடக்கும் போது தரித்தல். எழுதிட்டீங்கன்னா என்ன சார்? இல்ல, நான் முதல்ல எழுத கொடுத்துதானே அது. அடுத்தது பாருங்க. அடுத்து அணிநடை குழு ஒன்றை அமைத்தல். எப்படி நாங்க அணிநடையில குழு ஒன்று அமைக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, இல்லங்களுக்கிடையான விளையாட்டு விழாவின் இறுதி நாளாக அணிநடை மரியாதை நடைபெறும். அப்ப இல்லங்களுக்கு இடையிலான இப்ப பாடசாலை நாங்க எடுத்துட்டோம்னு சொன்னா இல்லங்களுக்கு இடையிலான மரியாதை அணிவகுப்பு, சரி, விளையாட்டு போட்டியில இறுதி கட்டத்துல இறுதி நாள் அன்று தான் இந்த மரியாதை அணிவகுப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நடைபெறும். சரியா? இதுல பிரதம அதிதி உட்பட ஏனையோரை இல்லங்கள் கௌரவிப்பதற்காக மேற்கொள்ளும் கூட்டான கொள்நிலை இது. அப்ப பிரதம அதிதி வந்திருக்கக்கூடிய பிரதம அதிதி, அதே மாதிரி ஏனையோரை இல்லங்கள் கௌரவிப்பதற்காக மேற்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டான, அதாவது எல்லாருமே சேர்ந்து செயற்படக்கூடிய ஒரு கொள்நிலை தான் இந்த மரியாதை அணிவகுப்பு. சரியா? இங்க பாத்தீங்கன்னு சொன்னா மேற்கொள்ளப்படும் சந்தத்துடனான அசைவு ஒரே விதமாக காட்சிப்படுத்த வேண்டியிருப்பதால் சிறந்த பயிற்சி தேவைப்படுகிறது. அப்ப இங்க சந்தத்துடனான அசைவு ஒரே விதமாகத்தான் காட்சிப்படுத்தப்படுது. அப்ப எல்லாம் இந்த லெஃப்ட் ரைட்னு போகும்போது எல்லாம் ஒரே சந்தத்தோட ஒரே மாதிரி தான் செயற்பட போறாங்க.
சரியா? அப்ப இதனால எல்லாம் ஒரே மாதிரி செயற்படணும் அப்படின்றதுனால என்ன நடக்கும்னு சொன்னா சிறந்த கடுமையான பயிற்சி இதுக்கு தேவைப்படும். சரியா? அப்ப இந்த அணிநிலை மரியாதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட படிமுறைகளுக்கு அமைய நிகழ்த்தப்படுதல் வேணும். அப்ப இந்த மரியாதை அணிநிலை மரியாதை வந்து எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த படிமுறைகளுக்கு அமையவே என்ன செய்யணும்? நிகழ்த்தப்படணும். சரி, அப்ப பாடசாலை அணிநடை குழு ஒன்றில் இருக்க வேண்டியவர்கள் ஆகக்கூடிய எண்ணிக்கை வந்து தலைவர் உட்பட 25. அப்ப அந்த பாடசாலையில நாங்க செய்யக்கூடிய மரியாதை அணிவகுப்புல மொத்தமாக எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவருடன் சேர்த்து மொத்தமாக 25 பேர் அதுல இருக்கலாம். இவ்வணி ஆங்கிலத்தில் பிளட்டூன் என அழைக்கப்படும். இப்ப இந்த அணியை வந்து ஆங்கிலத்தில் எப்படி அழைக்கிறாங்க? பிளட்டூன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அணிநடை குழுவானது ஒரு நிரையில் 8 பேர் கொண்ட 3 நிரைகளை கொண்டதாக இருக்கும். இப்ப இந்த அணிநடை நிரை எப்படி இருக்கும்? அணிநடை நிரை ஒரு நிரையில 8 பேர் இருப்பாங்க. இந்த பாருங்க, இந்த படத்துல காட்டப்பட்டிருக்கு. நீண்ட வரிசை பாருங்க, ஒரு நிலையில 8 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி 3 வரிசை இருக்கும். இப்போ 3 24, தலைவரோடு சேர்த்து 25. அதே மாதிரி குறுகிய வரிசையை பாத்தீங்கன்னா ஒரு வரிசையில 3 பேர் படி 8 வரிசை காணப்படும். குறுகிய வரிசை. நீண்ட வரிசையில ஒரு வரிசைக்கு 8 பேர் படி 3 வரிசையும், குறுகிய வரிசையில நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஒரு வரிசைக்கு 3 பேர் படி 8 வரிசையும் இங்க காணப்படும். சரியா? இந்த அணிவகுப்பு அணியொன்று பின்பற்ற வேண்டிய படிமுறைகளும் வழங்கப்படும் கட்டளைகளின் தன்மையும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த அணிவகுப்பு அணி என்னென்னத்தை பின்பற்றணும், அந்த படிமுறைகளும், அதே மாதிரி இந்த மரியாதை அணிவகுப்புல வழங்கப்படக்கூடிய கட்டளைகளின் தன்மையும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா படிமுறை 1ல பாருங்க, கொன்னிலை தனி வரிசை அமைத்தல். இந்த வரிசை அமைக்கிறது என்ன கட்டளைன்னு பாத்தீங்கன்னா அணி தனி வரிசையில் அமை. அணி தனி வரிசையில் அமை. அப்ப நீங்க எல்லாம் போயிட்டு தனித்தனியா தனி வரிசையில அமைந்து நின்றுங்க. அதைத்தான் அணி தனி வரிசையில் அமை. தலைவர் அணியை நோக்கியபடி கட்டளை பிறப்பித்தல். தலைவர் அணியை நோக்கியபடி கட்டளை பிறப்பிப்பாரு. இதனுடைய செயற்பாடு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அணியில இருக்கக்கூடிய மாணவர்கள் 24 பேரும், அந்த தலைவர் தவிர்ந்த மாணவர்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு, உயரம் கூடியவர்ல இருந்து உயரம் குறைந்தவராகவும் நெருக்கமாகவும் உயரத்தின் அடிப்படையில் வலமிருந்து இடமாக தனி வரிசையில் நிற்றல். சரியா? வலமிருந்து இடமாக தனி வரிசையில் இவங்க நிக்க போறாங்க. எப்படி? அந்த 3 வரிசையில் இருக்கக்கூடிய 24 பேரும் தான் உயரம் கூடியவர்ல இருந்து உயரம் குறைந்தவராகவும், அது மட்டும் இல்லாம நெருக்கமாகவும் உயரத்தின் அடிப்படையிலையும் வலமிருந்து இடமாக இவங்க தனி வரிசையில் நிக்க போறாங்க. ரைட். அடுத்து 2வது பாத்தீங்கன்னா நிமிர்ந்து நிற்றல். கொன்னிலை வந்து நிமிர்ந்து நிற்றல், கட்டளை வந்து நிமிர்ந்து நில். சரி, அப்ப நிமிர்ந்து நிற்கும் கொன்னிலையை அடைதல். அப்ப இங்க எல்லாருமே நிமிர்ந்துங்கிற கட்டளை வந்த பிறகு இந்த அணியில இருக்கக்கூடிய அணிவகுப்புல இருக்கக்கூடிய எல்லாருமே நிமிர்ந்து நிக்க போறாங்க. டென்ஷன் அப்படின்ல அந்த கட்டளை வந்த பிறகு எல்லாருமே நிமிர்ந்து நிற்பாங்க. 3வது வலமிருந்து எண்ணுதல். சரி, கொன்னிலை வந்து வலமிருந்து எண்ணுதல். அதே மாதிரி அதனுடைய கட்டளையும் வலமிருந்து எண்ணுதல். வலப்பக்க 1ஆம் அவரிடமிருந்து தொடங்கி 1லிருந்து 24 வரை ஒழுங்கு முறையில் உரத்து எண்ணுதல். அப்ப வலப்பக்கம் தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. வலப்பக்கம் இருக்கிற 1ஆம் அவர்கிட்ட 1வது இலக்கத்தை சொல்லி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அப்ப 24 வரைக்கும் ஒழுங்கு முறையில உரத்து எண்ணணும். அதுக்கு பிறகு தமக்குரிய இலக்கத்தை ஞாபகத்தில் வைத்திருக்கிறது மட்டும் இல்லாம ஒற்றை இரட்டை இலக்கங்கள் தொடர்பிலும் அவதானமாக இருக்கணும். இப்ப அணிவகுப்புல பிரிக்கும் பொழுது எனக்கு ஒற்றை எண் வந்துரும், அதே மாதிரி இன்னொருத்தருக்கு வரும், இரட்டை எண் வரும். அப்ப இந்த ஒற்றை எண் எனக்கு வந்தது எத்தனையாவது இலக்கம் அப்படின்னு ஞாபகத்துல இருக்கணும். எனக்கு ஒற்றை எண் வந்துச்சா இரட்டை எண் வந்துச்சா அப்படின்றத நான் வந்து ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். அடுத்து 4வது படிமுறையை பாருங்க. கொன்னிலை வந்து 2 வரிசைகள் அமைத்தல். சரியா? அதே மாதிரி கட்டளை வந்து ஒற்றை இலக்கங்கள் ஒரு கவடு முன்னாலும் இரட்டை இலக்கங்கள் ஒரு கவடு பின்னாலும் வரிசைகள் முன்னாலும் பின்னாலும் செல்க. கட்டளை. ஒற்றை இலக்கங்கள் ஒரு கவடு முன்னாலும் இரட்டை இலக்கங்கள் ஒரு கவடு பின்னாலும்
வரிசைகள் முன்னாலும் பின்னாலும் செல். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்ன செயற்பாடு என்னன்னா, இங்கு 1, 3, 5, 7, 9 போன்ற ஒற்றை இலக்கங்களுக்குரிய மாணவர்கள் தமது இடது காலை ஒரு கவடு முன்னால் வைப்பார். அப்ப இந்த ஒற்றை இலக்கத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் என்ன செய்ய போறாங்க, தங்களுடைய இடது காலை ஒரு கவடு முன்னால் வைக்க போறாங்க. அதுக்கு பிறகு வலது கால் தொடை தரைக்கு சமாந்தரமாக வரும் விதத்துல முன்னால் உயர்த்தி வேகமாக இடது காலுக்கு பக்கத்துல வலது காலை நிலந்தொடை செய்ய போறாங்க. அதே மாதிரி 2, 4, 6, 8, 10 போன்ற இரட்டை இலக்கங்களுக்குரிய மாணவர்கள் என்ன செய்ய போறாங்கன்னா, ஒரு கவடு பின்னால் வைத்து சரியா? பின்பு வலது தொடை தரைக்கு சமாந்தரமாக வரும் விதத்துல முன்னால் உயர்த்தி இடது காலின் அருகே வேகமாக நிலந்தொடை செய்ய போறாங்க. அப்ப இப்படிதான் அந்த நிறைய நாங்க அமைச்சுக்கிறது. ரைட். அதுக்கு பிறகு பாருங்க, 5வது தனி வரிசையில் வலப்புறமும் இடப்புறமும் திரும்புதல் கொன்னிலை. அதே மாதிரி கட்டளை என்னன்னு பாத்தீங்கன்னா, வலப்பக்க முதலாம் அவர் அசையாதிர் முன்வரிசையும் வலப்பக்கமும் பின்னாலும் திரும்பு. அப்ப வலப்பக்கத்துல இருக்க முதலாம் அவர் நீ அசையாத, அதே மாதிரி முன்வரிசையில் இருக்கக்கூடிய வலப்பக்கமும் பின்னாலும் திரும்பு. முன்வரிசை வந்து வலப்பக்கமும் திரும்பு, அதே மாதிரி பின்னாலும் திரும்புதான் கட்டளை. அப்ப முன்வரிசை வலப்பக்கம் முதலாம் அவர் அசையாதிருக்க, அப்ப முன்வரிசையில இருக்கக்கூடிய வலப்பக்கத்துல இருக்கக்கூடிய முதலாவது நபர் என்ன செய்வாரு, அசையாம இருக்கிற போகிறாரு. அதே மாதிரி ஏனையோர் வந்து வலம் திரும்பும் கொன்னிலைக்கமைய 90 பாகை வலப்பக்கம் திரும்புதல். அப்ப வலம் திரும்புதல் டர்ன் ரைட்னு சொல்லுவது அந்த கொன்னிலைக்கமைய அந்த கட்டளைக்கமைய 90 பாகையில வலப்பக்கம் திரும்புவாங்க. பின் வரிசையில் உள்ள அனைவரும் ஏற்கனவே கற்ற இடந்திரும்பும் கொன்னிலைக்கமைய 90 பாகை இடப்பக்கம் திரும்புதல். அதுக்கு பிறகு என்ன செய்யணும், ஏற்கனவே நாங்க படிச்ச 90 பாகை இடம் திரும்புதல் கட்டளைக்கமைய எல்லாருமே இடம் திரும்பணும். சரியா? அடுத்து பாருங்க, 6வது கொன்னிலை வந்து மூவரிசை அமைத்தல். கட்டளை வந்து மூவரிசை அமைக்க முன்னால் நட. மூவரிசை நடக்க முன்னாலாம நட. இப்ப இது நோட்ஸ் இருக்கு, நாங்க எழுதுவோம். இப்ப முன்வரிசை முதலாமவர் முன்னால் நோக்கியவாறு அசையாதிருப்பார். முன்வரிசையில் இருக்கிற முதலாமவர் வந்து முன்னால் நோக்கியவாறு அசையாம இருப்பாரு. முன்பின் வரிசைகளில் உள்ள அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக அணிநடையின் சரியான கொன்னிலையில் முன்னால் நடப்பர். அப்ப இந்த முன்பின் வரிசையில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒருவருக்கு பின்னுக்கு ஒருவராக இவங்க நடக்க போறாங்க. நடக்கும் பொழுது அணிநடையின் சரியான கொன்னிலைகளை கடைபிடிக்க போறாங்க. அந்த கொன்னிலைகளுக்கு அமைய முன்னால் நடக்கக்கூடியவர் என்ன செய்றாரு, முன்னால் நடப்பாரு. இங்க முன் வரிசையினுடைய முதலாம் அவரின் பின்னால் ஒரு கவடு தூரத்தில் 2ஆம் அவரும். அப்ப முன் வரிசையில போற முதலாம் அவருக்கு பின்னால வரக்கூடியவர் தான் இந்த இரட்டை இலக்கத்துல வீரர். அவரு ஒரு கவடு பின்னால் வைப்பாரு. அவருக்கு பின்னால் ஒரு கவடு தூரத்தில் 3ஆம் அவரும் நிற்பாங்க. அப்ப இப்படி ஒவ்வொரு கவடு வித்தியாசத்துல முதலாம் அவரும் 2ஆம் அவரும் 3ஆம் அவரும் இருப்பாங்க. பின்னர் கட்டளைக்கு இடப்பக்கம் திரும்புவதன் மூலம் அதுக்கு பிறகு நடுவரால கொடுக்கக்கூடிய தலைவரால கொடுக்கக்கூடிய அந்த கட்டளைக்கு இடப்பக்கம் திரும்புவதன் மூலம் இடப்பக்கம் திரும்புவாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா தற்போது முன்வரிசை அமைப்பது ஆரம்பித்துள்ளது. அப்ப முன்வரிசையை எப்படி அமைக்கணுங்கிறத இப்ப சொல்லியிருக்கிறாங்க. ஏனையோரும் ஒழுங்குமுறையாக சென்று வரிசைகளை கடந்தவாறு குறுகிய வரிசைகள்ல நிற்பாங்க. ரைட். இப்ப இந்த வரிசை அமைக்கிறத மட்டும் நாங்க நோட்ஸா எழுதிக்கிடுவோம்.
ரெடி எழுதுங்க. இதான் சார் எழுதணும். எழுதுங்க. எழுதா சொல்லுங்க. ஓகே பிள்ளைங்க இந்த தரின்னு சொன்னதானே, தரித்து நிக்கிறது. தரித்தல்னு படிச்சோமே, தரித்தல்ங்கிறது வந்து நாங்க மார்ச்சிங் போய்கிட்டு இருக்கும் பொழுது சொல்லுவாங்க. கிளாஸ் ஓல் 1 2ன்னு சொல்லி நிப்பாட்டுவாங்க தானே, அந்த நிப்பாட்டுறது தான் தரின்னு சொல்றது. அந்த மார்ச்சிங் போய்கிட்டு இருக்கும் பொழுது அத முடிப்பாங்க கடைசியா. அப்ப கிளாஸ் ஓல் 1 2ன்னு சொல்லி முடிப்பாங்க. அதுதான் தரி. தரித்து நிற்றல். ஓகே எழுதிட்டீங்களா?
எஸ் சார். எஸ். பிள்ளைகள் இதை எழுதிட்டா லெஃப்டாங்க முடிப்போம். மிகுதி அடுத்த கிளாஸ்ல எழுதுவோம். ஓகே சார்.